2025-26 நிதியாண்டிற்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. 2 கட்டங்களாக நடக்கும் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் நாளை தொடங்கும் நிலையில் மிக அரிதாக வரும் ஞாயிற்றுக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவை நடவடிக்கைகள் குறித்தும் முக்கிய பிரச்சனைகள் பற்றி அவையில் விவாதிப்பது பற்றியும் ஆலோசிப்பதற்காக நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை 11 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் 77வது குடியரசு நாளையொட்டி அரசு கட்டடங்கள் மற்றும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள் அனைத்தும் மூவர்ண விளக்குகளால் ஜொலித்தன. பல்வேறு மாநிலங்களில் உள்ள மக்கள் மாளிகை கட்டடங்கள், இந்தியா கேட் மற்றும் ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகம் உள்ளிட்டவை மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. நாட்டின் 77வது குடியரசு தினம் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அட்டாரி வாகா எல்லையில் தேசிய கொடியை இறக்கும் நிகழ்ச்சியும் விமர்சையாக நடைபெற்றது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்புடன் நடைபெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். அதேபோல் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா உள்ளிட்டோரும் பங்கேற்று சிறப்பித்தனர். டெல்லி செங்கோட்டையில் நடந்த குடியரசு தின விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை 3வது வரிசையில் அமர வைத்து அவர் வகிக்கும் பதவியை பாஜக அரசு அவமானப்படுத்தியதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் விரக்தியை மட்டுமே இது வெளிப்படுத்துவதாகவும் விமர்சித்திருக்கிறது. டெல்லியில் இன்று நடக்கும் இந்தியா ஐரோப்பா உச்சிமாநாட்டில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவது பற்றிய முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே சுமார் 20 ஆண்டுகளாக நீடித்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்ததாக மத்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். கனடா பிரதமர் மார்க் கார்னி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இந்தியா வரவுள்ளதாகவும் அப்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் அணுமின் நிலையங்களுக்கு யுரேனியம் விநியோகம் செய்ய கனடா ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்படுகிறது. நாடு தழுவிய போராட்டத்திற்கு வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று அழைப்பு விடுத்துள்ளதால் பண பரிவர்த்தனை சேவை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வங்கிகளில் 2 மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் விடுமுறையாக உள்ள நிலையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை அளிக்க வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாட்டில் முதலமைச்சருக்கு பெண்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் உரையாற்றிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தல் NDA வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கிடையே கிடையாது என்றும் தமிழ்நாட்டிற்கும் NDA கூட்டணிக்கும் இடையே நடக்கும் போட்டி எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லியிருப்பதாக பிரதமர் மோடி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திமுக மகளிரணி மாநாட்டில் பேசிய அவர், பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்கள் படும் தொல்லைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டே தமிழ்நாட்டின் மீது அவதூறு பரப்ப விமானத்தில் வந்து சென்றதாக விமர்சித்திருக்கிறார். மோடி டபுள் என்ஜின் என்று ஓட்டிய டப்பா என்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாற்றவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு உட்பட அனைத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கியதை சுட்டிக்காட்டிய அவர், அம்மாநிலத்தில் பாஜகவால் ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை என சரமாரியாக வினவினார். அதிமுக ஆட்சி என்ற பெயரில் பாஜகவின் பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏற்காதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பேசிய அவர், தற்போது வெளிப்படையாக பாஜக ஆட்சி என்று சொல்லி வருவதாகவும் அவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். தோற்றுப்போன கூட்டணியை புதுப்பித்து NDA என பில்டப் கொடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், மிரட்டி உருட்டி உருவான பிளாக்மெயில் கூட்டணி, அமித்ஷாவால் திணிக்கப்பட்ட கூட்டணி என்றும் கடுமையாக சாடினார்.
குடியரசு தின விழாவில் கடந்த வருடம் போலீசாருக்கு வழங்கிய பதக்கங்களை இரவல் வாங்கி இந்த வருடம் மீண்டும் வழங்கியதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அவலம் திமுக ஆட்சியை தவிர வேறெங்காவது நடக்குமா எனவும், வெட்டி விளம்பரம் செய்வதில் காட்டுகின்ற கவனத்தை காவலர்களின் கௌரவமான பதக்கங்களை தயார் செய்வதில் இல்லையே ஏன் எனவும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். ஆளுநரின் தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. மாளிகை தேநீர் விருந்தில் தேமுதிக பொருளாளர் சுதீஷை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாடினார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், நண்பர் என்ற முறையில் சுதீஷை சந்தித்ததாகவும் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறது என்பது குறித்து அறிவிக்க இன்னும் நேரம் இருப்பதாக அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷ் கூறினார். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார். பூத் கமிட்டி போடக்கூட ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ் என திமுக MLA கோ தளபதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பகுதியில் நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக இல்லாவிட்டால் இந்தியா கூட்டணியே கிடையாது என தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சியை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய திமுக MLA கோ தளபதியின் பேச்சு தேவையற்றது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொது மேடையில் காங்கிரஸ் மற்றும் அதன் MPக்களை இழிவுபடுத்தி பேசிய MLA மீது முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என மீண்டும் திமுகவை சீண்டும் வகையில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருக்கிறார். திமுக MLA தளபதிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், அதிகார திமிருடன் இருந்தால் தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலமும் முடிந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியை பொதுவெளியில் தொடர்ந்து அவமதிப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என காங்கிரஸ் MP ஜோதிமணியும் சீறியிருக்கிறார். களத்தில் செயல்படுவதில் கடுமையான நெருக்கடிகள் இருந்தும் கூட்டணி தர்மம் கருதி அனுசரித்து செல்கிறோம் என்றும், கண்ணியத்தை கடைபிடிப்பதுதான் அனைவருக்கும் நல்லது எனவும் எச்சரித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் இன்று முதல் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி நேர்காணல் நடத்துகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கும் நிலையில் கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கிய இடங்களில் யாரை நிறுத்துவது என்பது குறித்து ஆலோசனை நடத்துகிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் அவர்களை பணிக்கு திரும்ப உதவும் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான தமிழ்நாட்டின் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய அரசு தலைமை மருத்துவமனையை திறக்காமல் காலம் தாழ்த்துவதாக நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மக்களின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாமல் மெத்தன போக்கோடு அரசு செயல்பட்டு வருவதாக இது தொடர்பான அறிக்கையில் EPS குற்றம் சாட்டியிருக்கிறார். பாஜக கூறி வரும் டபுள் என்ஜின் எல்லாம் திராவிட என்ஜினுக்கு முன்னால் காலாவதியானது என திமுக MP கனிமொழி விமர்சித்திருக்கிறார். தஞ்சை செங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக மகளிரணி மாநாட்டில் பேசிய அவர், டபுள் என்ஜின் ஆட்சி உள்ள மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரே தீய சக்தி திமுக தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒரு சக்தி திமுக என்றார். 100 நாள் வேலை திட்டம் பழைய நிலையிலேயே தொடரும் வரை போராட்டமும் தொடரும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய வேளாண் சட்டம் எப்படி முறிக்கப்பட்டதோ அதேபோல புதிய 100 நாள் வேலை சட்ட மசோதாவை முறியடிப்போம் என்றார்.
அதிமுகவை விமர்சிப்பதற்கு முன் தாவேக தலைவர் விஜய் கண்ணாடியில் தனது முகத்தை நன்றாக பார்க்க வேண்டும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சாடியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று பெய்த மழைக்கு முளைத்த காளான்கள் எல்லாம் அதிமுக என்ற கற்பக விருட்சத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்றார். சினிமா டிக்கெட் விற்பனையில் நடைபெறும் ஊழல் குறித்து அதிமுக வெளியிட்டிருக்கும் அறிக்கைக்கு முதலில் விஜய் பதில் சொல்லட்டும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார் நத்தத்தில் பேசிய அவர், பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி தராமல் தமிழகத்தை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை வைத்து தாவேகாவை பாஜகவினர் மிரட்ட முயற்சித்து வருவதாக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டினார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த போது விஜயை பனையூர் பண்ணையார் என அதிமுக விமர்சித்தது பற்றிய கேள்விக்கு தேர்தல் களத்தில் இருப்பவர்களின் விமர்சனத்துக்கு மட்டுமே பதிலளிப்போம் என்றார். குடியாட்சி என்கிற நிலையை மாற்றி தற்போது மக்களை குடிகாரர்களாக மாற்றிய ஆட்சியாக மாறிவிட்டதாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் பேசிய அவர், கஞ்சா உள்ளிட்ட போதைகளால் தமிழ் கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்கும் சீரழிந்து வருவதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் கீரடியில் 17 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகம் திறப்பு விழாவிற்கு தயாராகி வரும் நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்களை தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் தமிழக அரசின் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். மூதாதையர் சொத்துக்கு மூலப்பத்திரம் இல்லை எனில் வருவாய்த்துறை வழங்கிய பட்டாவையும் அடமானம் வைத்திருந்தால் அடமானம் பெற்றவரிடம் NOC வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாளமுத்து கடற்கரையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜாகிர் ஹுசேன் நகர் மற்றும் கீதா ஜீவன் நகரைச் சேர்ந்த 9 சிறுவர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது நரேன் ஸ்ரீ கார்த்திக், திருமணி, முகேந்திரன் ஆகிய 3 பேரும் கடலில் மூழ்கி மூச்சு திணறி பலியாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் காதலனுக்கு போன் செய்துவிட்டு அதிமுக நிர்வாகியின் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் மகள் அனுஷா நித்யானந்தம் என்பவரை காதலித்து வந்த நிலையில் அவருடன் தகராறு ஏற்பட்டு விபரீத முடிவெடுத்ததாக தெரிகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குடியரசு தின விழாவையொட்டி தனியார் பள்ளி மாணவர்கள் 2500 பேர் ஒரே இடத்தில் திரண்டு நடனமாடி சாதனை படைத்துள்ளனர். குறும்பப்பட்டியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் சார்பில் தூய்மை மற்றும் டிஜிட்டல் இந்தியாவை பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோவை ஆனைமலையில் பரதநாட்டிய கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ சத்யேந்திர சித்தர் பீடத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் 51 பேர் தொடர்ந்து 30 நிமிடங்கள் மண்பானை மீது நின்று பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்தனர். விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு முதலுதவி அளித்து அவர்களின் உயிரை காப்பாற்றிய காவலர்களுக்கு கரூரில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். உதவி ஆய்வாளர் உதயகுமார், ஆயுதப்படை காவலர் வசந்தன் ஆகியோருக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சுப்பராயபுரம் ஊராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்படாத நிலையில் கொடிக்கம்பம் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதாக கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் மர்ம நபர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராமத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என சுரேஷ்குமார் என்பவர் ஆதங்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு உயர் அதிகாரிகள் யாரும் வராததால் மக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். கூட்டத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மற்றொரு நாள் கூட்டம் நடத்துமாறு முத்தரையர் நகர் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
திருச்சி மாவட்டம் மருதூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் ஊராட்சி செயலாளர் திணறியதால் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. திட்டப் பணிகளுக்கு விளக்கம் தராமல் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாவட்டம் தாராபுரம் அருகே கவுண்டச்சிப்புதூரில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ளாததை அடுத்து கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. 11 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தும் அதிகாரிகள் வராததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் கூட்டத்தை ஒத்திவைக்க கோரினர். இதனை அடுத்து கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் குடியரசு தினத்தன்று கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு கல்வித்துறை வளாகத்தில் பேரணி நடத்தினர். இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை செயலாளரின் வீட்டை முற்றுகையிடப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாணயங்கள், பணத்தாள்கள் மற்றும் தபால் தலை கண்காட்சி நடைபெற்றது. பழங்காலத்து நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் முதல் தற்போது பயன்படுத்தும் நாணயங்கள், பணத்தாள்கள் வரை பலவிதமான நோட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. சென்னை திருவெற்றியூர் அரசு பள்ளியில் 150 மாணவர்கள் தேசிய கொடி வடிவில் நின்று 20 நிமிடம் 26 வினாடிகள் சிலம்பம் மற்றும் சக்கரபானம் சுழற்றி உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனை ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் 3 நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 250 ஏக்கரிலான நெற்பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உரிய அனுமதியின்றி கண்மாயில் மண்ணெடுத்த லாரிகளை அப்பகுதியினர் மடக்கி பிடித்தனர். நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் உதவியாளர் பாலகுரு என்பவரின் RR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனம் சாலை பணிக்காக தொப்பலாக்கரை கிராமத்தில் மண் அள்ளுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சங்கர மடத்துக்கு சொந்தமான 3 பெண் யானைகள் மீண்டும் கஜசாலையில் ஒப்படைக்கப்பட்டன. இந்து, சந்தியா, ஜெயந்தி ஆகிய 3 பெண் யானைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு 10 நாட்கள் வனத்துறை கண்காணிப்பில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்கப்பட்டது. வனத்துறையினர் ஒலி எழுப்பி மீண்டும் வனத்திற்குள் விரட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கல்குவாரியை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இறக்காத்தான்பட்டியில் செயல்படும் கல்குவாரியால் குடிநீர் மாசுபட்டு சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு பலரும் உயிரிழப்பதாக வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோரியனூரில் இறந்தவரின் உடலை புதைக்க இடுகாடு இல்லாததால் அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஒருமுறை மட்டுமே உடலை அடக்கம் செய்ய கிராம மக்களுக்கு வருவாய்த்துறையினர் அனுமதி அளித்தனர். இதனை அடுத்து இடுகாடு ஏற்படுத்தி தராவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே புரசக்குடி ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து காலி குடங்களோடு கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்ததால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் இரவு நேரங்களில் அடுத்தடுத்து வீடுகளின் கதவுகளை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் ஆகியவற்றை திருடி சென்ற முகமூடி திருடர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருபாநகர் குடியிருப்பு வாசிகள் கோவில் மற்றும் சுற்றுலாவுக்கு சென்ற நிலையில் அதனை நோட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பெண்ணிடம் தாலி செயினை பறித்துக் கொண்டு மர்ம நபர் தப்பிச் சென்ற CCTV காட்சி வெளியாகி பகீர் கிளப்புகிறது. மின்தூக்கியில் பெண்ணுடன் 3வது மாடி வரை வந்த நபர் கதவு திறந்ததும் திடீரென கழுத்தில் இருந்த நகையை அறுத்துக் கொண்டு தப்பினார். இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை ஒட்டி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்தார். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வரலாற்று பிணைப்பால் பிணைக்கப்பட்ட பங்காளிகள் என தமது குடியரசு தின வாழ்த்து செய்தியில் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கான வரியை குறைக்க இந்தியா முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. Volkswagen, Mercedes-Benz மற்றும் BMW கார்களுக்கான வரியில் 40% அளவுக்கு வரியை குறைக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா ஐரோப்பா இடையே கையெழுத்தாக உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா விமர்சித்திருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கருவூலத்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட், இந்தியாவில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெய் பொருட்களை வாங்குவதன் மூலம் தங்களுக்கு எதிரான போருக்கு ஐரோப்பாவை நிதி உதவி வழங்குவதாக விமர்சித்திருக்கிறார். இந்தியா ரஷ்யா இடையே 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 1.16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தடையில்லா ஒப்பந்தம் வர்த்தக இலக்கை அடைய வழிவகை செய்யும் எனவும் அவர் கூறினார். அமெரிக்காவை தாக்கி வரும் பனி புயலால் நியூயார்க், டெக்சாஸ் உள்ளிட்ட மாநிலங்களில் 29 பேர் உயிரிழந்தனர். பனி புயலின் காரணமாக மின்தடை ஏற்பட்டு சுமார் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பனியின் தாக்கம் அதிகரித்து வருவதால் 20 மாநிலங்களில் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பனிக்குவியல்களில் சிக்கிய கார்களை மீட்கும் பணியில் அதன் உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். யார் வாகனம் என தெரியாத அளவிற்கு கார்கள் மீது பனி படர்ந்திருக்கும் நிலையில் அதன் தாக்கத்தை உணர்த்தும் விதமாக புகழ்பெற்ற டைம் சதுக்கத்தில் எடுக்கப்பட்ட டைம் லேப்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. 2025 அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்த 23,830 இந்தியர்கள் பிடிபட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் எல்லை பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. 2024 85,119 இருந்த இந்த எண்ணிக்கை 2025 குறைந்துள்ளது. எனினும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைவோரில் இந்தியர்களே முன்னணியில் இருப்பதாகவும் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் ஒரு இந்தியர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைய முயன்று பிடிபடுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்து விலக ஐக்கிய அரபு அமீரகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் இந்தியா வந்து முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியா நாட்டில் மேற்கு ஜாவா மற்றும் ஜகார்த்தா மாகாணங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட எஞ்சிய மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பேரிடரில் இருந்து உயிர் பிழைத்த தருணத்தை அவர்கள் கண்ணீருடன் விளக்கும் காட்சி காண்போரின் கண்களை குளமாக்கியது. மகளிர் பிரீமியர் லீகில் பெங்களூரு அணியை தோற்கடித்து மும்பை அணி பழி தீர்த்துக் கொண்டது. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்களை குவித்தது. 200 ரன்கள் இலக்கோடு களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாய் ஹோப் தலைமையிலான அணியில் ஜான்சன், சார்லஸ், ரோஸ்டன் சேஸ், மேத்யூ, ஃபோர்டி, ஹெட்மயர், ஹோல்டர், ரூதர்ஃபோர்ட், சாம்சன், சீல், ஷெப்பர்ட் உள்ளிட்ட 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். சர்வதேச T20 போட்டிகளில் இந்தியாவுக்காக அதிக வெற்றிகளை தேடித்தந்த கேப்டன்களின் பட்டியலில் சூரியகுமார் 3வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். 50 வெற்றிகளோடு ரோஹித் சர்மா முதலிடத்திலும், அவருக்கு அடுத்தபடியாக 42 வெற்றிகளோடு தோனி 2வது இடத்திலும், 32 வெற்றிகளுடன் விராட் கோலி 4வது இடத்திலும் உள்ளனர். நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரின் முதல் 3 போட்டிகளிலிருந்து காயம் காரணமாக விலகியிருந்த இந்திய வீரர் திலக் வர்மா அடுத்து வரும் 2 போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என BCCI அறிவித்திருக்கிறது. அவருக்கு பதிலாக இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஷ்ரேயஸ் ஐயரே அடுத்த 2 போட்டிகளிலும் தொடர்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மோகன்லாலின் 367வது படத்தை விஷ்ணுமோகன் இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா யுக்ரைன் போரின் போது யுக்ரைனில் சிக்கிய இந்தியர்களை மீட்ட ஆபரேஷன் கங்காவை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் உருவாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் நடைபெற்ற தை திருவிழா தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தேர்வலம் வரும் 4 ரத வீதியிலும் எலுமிச்சை பழம், மாலை, வெற்றிலை, பாக்கு, பன்னீர் ஆகியவற்றை சுருளாக படைத்து ஐயாவளி பக்தர்கள் வழிபட்டனர். நாமக்கல்
சேலம் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாடித்தார். திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோட்டை மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க ஜல்லிக்கட்டு காளைகள் குதிரைகளோடு நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் 4ஆம் நாளாக நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் நிகழ்ச்சி தத்ரூபமாக நடத்தப்பட்டது. வேதப்பட்டர் பெற்ற நெல் பெருமழையில் இருந்து காக்கப்பட்ட அதிசயத்தை சித்தரிக்கும் விழாவை திரளான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற யாக பூஜையில் ரூபாய் நோட்டுகள் அடங்கிய தட்டுகள் மற்றும் பழங்களுடன் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விவோ X200 சீரிஸில் புதுவரவாக X200T ஸ்மார்ட் போன் இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. டைமென்சிட்டி 9400 பிளஸ் சிப்செட், 6200 mAh பெரிய பேட்டரி, 90 வாட் சார்ஜர் என பல அம்சங்களை விவோ வாரி வழங்கியுள்ளது. இந்த போனின் ஆரம்ப விலை 59,000 ரூபாயாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலை செய்வது அவசியம் என்று இன்போசிஸ் CEO நாராயணமூர்த்தி வலியுறுத்தியது பேசு பொருளான நிலையில் தற்போது வீட்டிலிருந்து பணிபுரியும் தங்களது ஊழியர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்தின் அளவை அந்நிறுவனம் கண்காணித்து வருகிறது. வீட்டிலிருந்து வேலை செய்வதால் ஏற்படும் வீட்டு மின்சார பயன்பாட்டை கண்காணிக்குமாறு ஊழியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய சந்தையில் ரெனால்ட் டஸ்டர் கார் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது 3 வேரியன்ட்களில் கார் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த காரின் ஆரம்ப விலை 9,50,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.